நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் கார்த்திக். ஹாய். ஒரு சின்ன சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. உனக்கா? உனக்கு. எனக்கா? என்ன ராஜி? கண்டுபிடி பாப்போம். தெரியலையே. ஹலோ, சர்ப்ரைஸ்னு சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். ரொம்ப யோசிக்கிற மாதிரிலாம் நடிக்க கூடாது. கார்த்திக், நேத்து கடைக்கு போயிருந்தேன். கடையில இருக்கிற பொம்மை ஒரு சட்டை போட்டுட்டு இருந்தது. அதை பார்த்ததும் எனக்கு ஓ ஞாபகம் தான் வந்தது. அந்த கடைக்காரன் கூட சண்டை போட்டு அடம் பிடிச்சு கடையை பூட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த சட்டையை வாங்கிட்டு வந்தேன். பாருடா, எங்க இந்த சட்டை? பார்த்தா நீ அசந்துடுவ. காட்டு பாப்போம். என்ன கார்த்திக், பிடிக்கலையா? ஹே, வாவ், பின்னிட்ட. சும்மா பொய் சொல்லாத. சிச்சி, சட்டை சும்மா தாறுமாறா இருக்கு. நிஜமாவா சொல்ற? சான்ஸே இல்ல ராஜி. எனக்கு தெரியும் இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. பின்னிட்ட போ. என் வாழ்க்கையில இப்பதான் முதல்ல போய் ஒரு ஜென்ஸுக்கு சட்டை எடுத்திருக்கேன். சட்டையை பார்த்தாலே தெரியுது. ஆ? இது நீ எடுத்த ஃபர்ஸ்ட் சட்டை இல்ல ராஜி, பெஸ்ட் சட்டை. ஏய் கார்த்திக், இது இப்பவே போட. ஐயோ இல்ல, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாமி முன்னாடி வச்சு காலர்ல மஞ்சள்லாம் வச்சு ஃபீல் பண்ணி போடணும். ஒன்னும் தேவையில்ல, எனக்கு இதை நீ உடனே போட்டு பார்க்கணும் போல இருக்கு கார்த்திக். ஏன் ராஜி அடம் பிடிக்கிற? ப்ளீஸ் கார்த்திக். இல்ல, ஒரு நல்ல நாளா பார்த்து எனக்கு உடனே பார்க்கணும் கார்த்திக். அதான் அந்த கடையில பொம்மை போட்டுட்டு இருந்ததை பார்த்திருப்பல. போ கார்த்திக், நீ அந்த பொம்மைய ஒண்ணா? அப்போ போடாம விட மாட்டேன். ப்ளீஸ் கார்த்திக். ஐயோ, செம்மையா இருக்கு கார்த்திக். உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்காமல அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி உனக்கு வாங்கிட்டு வந்தேன். உனக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி தான். ஐயோ, செம்ம காமெடி. என்ன விஷ்ணு சிரிக்கிறீங்க? என்ன ராஜீவ செம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கான். நீங்களாச்சும் கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? என்னாச்சு? ஏங்க, சட்டையா இது மச்சான்? எவனா சும்மா கொடுத்தானா? ஏய், நல்லா டர்க்கி கோழி மாதிரி இருக்குடா உன் சட்டை. டேய், விஷயம் தெரியாம பேசாத. போடா போடா போ. மச்சான், நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. பர்மா பஜார்ல நல்லா பொம்மை விக்கிற மாதிரி இருக்கடா. அவ்வளவு மோசமாவே இருக்கு? ராஜி, இப்படி ஒரு சட்டை போட்டு வரதுக்கு இவன் பேர் பாடியோடய வந்திருக்கலாம். என்ன கார்த்திக், விஷ்ணு இப்படி சொல்லிட்டு போறாரு? போறாம பிடிச்சவன் இப்படி ஒரு சட்டை கிடைக்கலன்னு வயித்தறிச்சல்ல பேசிட்டு போறான். செம்ம சட்டை. அப்படியா சொல்ற? அச்சோ, பா, கண்ணே கூசுது. கார்த்திக், என்ன இது? உன் மேல நான் வச்சிருந்த மரியாதையே போயிடுச்சு. ஏங்க, இந்த சட்டைக்கு என்ன? இப்படி ஒரு சட்டைய போட்டுட்டு ஷாருக் கானே வந்து நின்னாலும் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஹே ராஜி, எப்படி கார்த்திக் பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்க? உனக்கு ரொம்ப தைரியம் தான். கார்த்திக், தயவு செய்து இந்த சட்டைய மாத்து. சட்டை காசு வேணா நான் திருப்பி தந்துடுறேன். பல பேர் கண்ண குருடாக்கிதாரா, ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேக்குறேன். ஏய் ராஜி, என்ன ராஜி? நிஜமாவே இந்த சட்டை நல்லா இருக்கா? சாமி சத்தியமா சொல்றேன், சூப்பரா இருக்கு. என் உயிரை கேட்டா கூட தருவேன், இந்த சட்டையை கேட்டா தர மாட்டேன். ஹலோ
சார் எஸ் சார் எஸ் சார் ஓகே சார். யார் ஃபோன்ல? ஹெச்ஆர்ல இருந்து. என்னவா அவருக்கு? இந்த சட்டையை போட்டு நீ அவங்களை கிண்டல் பண்றியா? உடனே கழட்ட சொல்றாங்க, இல்லனா உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்களாம். சஸ்பெண்ட் இல்ல, என்ன டிஸ்மிஸ் பண்ண கூட பண்ணட்டும், ஆனா அந்த சட்டையை மட்டும் கழட்ட மாட்டேன். சார் எஸ் சார் எஸ் சார். இப்போ யார் ஃபோன்ல? விஸ்வநாதன் சார். என்னவா அவருக்கு? மோசமா திட்டுறாரு கார்த்திக். எதுக்கு? சட்டை. சட்டைக்கு என்ன? உண்மையை சொல்லு, இது நல்லா இல்ல தானே? சேச்சே, சூப்பரா இருக்கு. போ கார்த்திக், நீ போய் சொல்ற. ராஜி, நம்ம ட்ரெஸ் பண்றது நமக்காக இல்ல, மத்தவங்களுக்காக. உனக்கு நான் இந்த ட்ரெஸ்ல அழகா தெரியறேன்ல, அதான் வேணும். ஹலோ. எஸ் சார். இப்போ யாரு? பாம்பே ஹெச்ஆர்ல இருந்து. ஹேய், இந்த சட்டை மேட்டர் பாம்பே வரைக்கும் போயிடுச்சா? டேய் மாமா எங்கடா? escape.com. திரும்பவுமா? யா. உனக்கு யார் சொன்னது? டேய் அத்தை தாண்டா எனக்கே சொன்னாங்க. என்னடா சொல்ற? உங்க ஆபீஸ்ல அரக்கோணம் மாதிரி தூரமான ஏரியால இருந்து வந்து வேலை செய்யறவங்களுக்கு ஹாஸ்டல் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்களாம். அது உண்மையான்னு கேட்டாங்க. ஆபீஸ்ல ஹாஸ்டலா? வீட்டுக்கு போகாம இருக்க மாமா எப்படி எல்லாம் புளியிருக்காருன்னு பாடுறா. அட அநியாயமே. சரி நீ என்ன சொன்ன? வேற என்ன சொல்லுவேன், ஆமா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். ஏன்டா? டேய் ஒரு ஓட்ட கம்ப்யூட்டருக்காக உலக போய் சொல்றோம், நம்ம மாமாவுக்கு ஒரு பொய் கூட சொல்லக்கூடாதான்னு தான். ஆமா, அத்தை ஹாஸ்டலை பத்தி வேற எந்த டீடைலும் கேட்கலையா? கேட்டாங்க, நான் தான் எனக்கு டேஸ் கலர்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஐயோ ஐயோ, உங்களோடு ஒரே நகைச்சுவையாக இருக்கிறது பொங்கல். சேல்ஸ்மேனின் வாழ்க்கையில் இதெல்லாம் சாதாரணமாப்பா. டே புலி, யா. நம்ம பைக் மோகனு மாமனை பத்தி கேப்பானடா. டே அவனுக்கு சொல்றதுக்கும் ஒரு கதை கிடைக்காமலாடா போயிடும். டேய் இந்த மாமா ஏன்டா இப்படி பண்றாரு? கட்ட இது மாமா காணாம போறது 49வது தடவை. இன்னொரு தடவை மாமா காணாம போனார்னா 50 தடவை ஆயிடும். கொண்டாடலாமா? டே வாடா போலாம். ஹே பாபு பாபு, ஃபீல்டுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட போ மஞ்சு, மார்க்கெட் ஸ்டாக்னேட்டா இருக்கிறதுனால மூவ்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. துரை இங்கிலீஷ்லாம் பேசுது. என்ன மஞ்சு இப்படி சொல்லிட்ட? கட்டையும் நானும் சும்மா இங்கிலீஷ்ல பிச்சு ஓதுருவோம். அப்படியா? ஆமா, நாங்க ரெண்டு பேரும் கான்வென்ட். அப்படியா? ஆமா, அவ ஹோலி ஏஞ்சல்ஸ், நான் சர்ச் பார்க். அது ரெண்டு கேர்ள்ஸ் ஸ்கூல் ஆச்சே, ஆம்பளைங்கள சேர்க்க மாட்டாங்களே. கவுதுட்டியடா கட்ட. ஆமா ஆமா, ஆனா அங்கதான் எஜுகேஷன் நல்லா இருக்கும்னு நாங்க ரெண்டு பேரும் பொம்பளைங்கன்னு போய் சொல்லி சுடிதார் போட்டே படிச்சு முடிச்சிட்டு வெளியில வந்துட்டா. இல்லடா புலி? சேல்ஸ்ல இருக்கிறவங்க புழுகுவாங்கன்னு தெரியும். இது அண்ட புழுகு ஆகாச புழுகால இருக்கு. டேய் என்னடா இதெல்லாம்? சும்மா ஒரு காமெடிக்காகடா. அங்க அன்பு மாமா வேகாத வெயில ஆர்டர் பிடிக்க அலைஞ்சிட்டு இருக்காரு. நீங்க என்னடானா ஜாலியா நின்னுட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அன்பு மாமாவை நீ எப்ப பார்த்த? காலையில. எங்க? ஆபீஸ் கீழே. எதை? ஆபீஸ் கீழயா? என்ன சொன்னார் மஞ்சு? உங்க ஹெட் கேட்டாருன்னு 1000 ரூபாய் வாங்கிட்டு போனாரு. ஆஹா, நம்ம மஞ்சு பேரை சொல்லி மோகன் கிட்ட 1000 ரூபாய் ஆட்டைய போட்டா மாமா மோகன் பேரை சொல்லி மஞ்சு கிட்ட 1000 ரூபாய் ஆட்டைய போட்டிருக்காரா? 1000 ரூபாய் கொடுத்துட்டியா மஞ்சு? அத்தான் பேரை சொல்லி கேக்குறப்ப எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? கையில காசு இல்ல, அதான் பேரர் செக் கொடுத்துட்டேன். சந்தோஷம். குட் மார்னிங் சார். என்னடா மேடத்தை மிரட்டுறீங்களா? அப்படியே நாங்க மிரட்டிட்டாலும் மேடம் பயந்துர போறாங்க. வந்துச்சா? என்ன வந்துச்சா? காலையில அன்பு மாமா கிட்ட கொடுத்து அனுப்பிச்சேன், அது கிடைச்சுதா? டேய் என்னடா கேக்குறாங்க? ஏதாவது லெட்டரா இருக்கும் சார், அதான் வெளிப்படையா கேட்காம செய்கையில கேக்குறாங்க. நீங்களும் அப்படியே கேளுங்க. ம். ஓ லவ் லெட்டரா? நாளைக்கு பா, என்னம்மா சைன் லாங்குவேஜ கேட்ச் பண்றாரு. அப்பா நல்ல வேலை, செக்கா கொடுத்தாங்க. கேஷா கொடுத்திருந்தாங்க டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும். ஆமா மஞ்சு, நான் நேத்து ஒரு 1000 ரூபாய். சார் ஆக்ஷன் ஆக்ஷன். ஓ சரி.
அப்பா நமக்கே புரியல. நேத்தி பணம் கொடுத்த மாட்டதான் இவ்வளவு கேவலமா தம்சராஜ் பண்றானா? இந்த 2 சுமாரான நடிகர்கள் இருக்க மட்டும் உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாதா புலி? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், என்ன? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பார், பழைய விஷயம் ஏதாவது பேசுறதா இருந்தா தயவு செஞ்சு வேண்டாம். என்னால முடியல கார்த்திக். உன்னை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு தோணுது. எதுக்கு தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க? பழசெல்லாம் மறக்க பாரு. ஒரு நிமிஷம் கார்த்திக், உன் மனசுல இருக்கிற கோவத்தெல்லாம் கொட்டிடு. என்ன அடிக்கணும்னு தோணுச்சுன்னா அடிச்சிடு. அதுவும் முடியலன்னா கோவிச்சுக்கிட்டு என்கிட்ட பேசாமலாவது இருந்துரு. இப்படி எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. தப்பு பண்ணது என்னவோ நான் தண்டனையில இருந்து தப்பிச்சிட்ட மாதிரி இருக்கு. எனக்கு சேர வேண்டிய நியாயமான தண்டனை கொடு கார்த்திக். இதுல மன்னிக்கவோ தண்டிக்கவோ என்ன இருக்கு? என்னை பத்தி மட்டுமே நீ யோசிக்க முடியாதுல. உனக்கு சரின்னு தோணுனதை நீ பண்ணிருக்க. எனக்கு அது சரின்னு தோணல. எனக்கு வேற வழி இல்ல கார்த்திக். சரி, ஏதோ ஒரு சூழ்நிலை பண்ணிட்ட, விடு. திரும்ப திரும்ப அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? உனக்கு கஷ்டமா இல்லையா கார்த்திக்? இப்ப என்ன வேணும் உனக்கு? என்கிட்ட கோவப்படு கார்த்திக், அமைதியா இருக்காத. உன்னோட கோவத்தை விட உன்னோட அமைதியை என்னால தாங்கிக்க முடியல. அவ்வளவுதானா கார்த்திக்? என்ன பிரச்சனை உனக்கு? உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போற? கேக்குறல்ல, தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போற? முடிஞ்ச வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு நல்லவனா இருக்க முயற்சி பண்றேன். உன்னால உதவ முடியலனாலும் பரவாயில்ல, உபத்திரகம் பண்ணாமலாது இரு. எதுக்கு திரும்ப திரும்ப பழச போட்டு குழப்பிட்டு இருக்க? ஊர்ல தான் உனக்கு நிச்சயமாயிருச்சுல, அங்கேயே இருக்க வேண்டியதானே, இங்க எதுக்கு வந்த? எதையெல்லாம் பேச வேண்டான்னு பாக்குறனோ அதை தான் பேச வைக்கிறேன். எதுக்கு என் பின்னாடி சுத்திட்டு இருக்க? கஷ்டமா இருக்கு கார்த்திக். தப்பு பண்ணதுனா நான் பண்ண தப்புக்கு நீ எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? நீயும் சூசனும். கொஞ்சம் வாய மூடுறியா? என்ன எனக்கு அட்வைஸா? நாங்க யார் கூட செட்டில் ஆயிட்டா நீ உங்க அப்பா பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு என் பேரை வச்சிருவ. நீங்க சின்சியரா காதலிச்சீங்க, நீங்க உங்களையே ஏமாத்திப்பீங்க. இப்ப என்ன வேணும் உனக்கு? மன்னிப்பா? நீ என்ன பண்ணுவ ராஜி? பாவம், நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இரு நான் சொல்லிட்டா நீ நிம்மதியாயிருவியா? சொல்லு. இங்க பாரு, நீ என்ன செய்யணும்ன்றத மட்டும் யோசி. நான் என்ன செய்யணும், நான் எப்படி நடந்துக்கணும்னு நீ பிளான் பண்ணாத, புரியுதா? உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இங்க இருக்க போறது 3 மாசமோ 4 மாசமோ. ஒழுங்கா உன் வேலையை பாரு. நீ என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டியோ அதை பண்ணிட்டு ஒழுங்கா போய் சேரு. நீ ஒன்றும் எனக்கு நல்லதெல்லாம் பண்ண வேணாம், நல்லதில்லை. எனக்காக எதையுமே பண்ண வேண்டாம். ஏற்கனவே ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கு, திரும்பவும் போட்டு குழப்பாத, எரிச்சலா இருக்கு. சும்மா நோண்டிட்டு இருந்த என் வேலையை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அது உனக்கு தான் கஷ்டமா இருக்கும். எதுக்கு இதெல்லாம்? வந்தமா வேலையை பார்த்தமான்னு போயிட்டே இரு. நானும் அப்படியே நடந்துக்க முயற்சி பண்றேன். முடியலன்னா நீயும் வேலையை தூக்கி போட்டு போயிட்டே இரு. சும்மா வந்து முடியல, கஷ்டமா இருக்கு, உன்கிட்ட பேசணும்லாம் ஆரம்பிக்காத. எனக்கு டயர்டா இருக்கு, வரேன். முயலாம கதை தெரியுமா உனக்கு? சார், கழுத தெரிஞ்சு கட்டாரமான கதையா தெரியுமா? தெரியுமா தெரியாதா? முயலுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ், வேகமா ஓடிச்சு ஆனா பாதியிலே படுத்துருச்சு. ஆனா ஆமை அப்படி இல்லை, அதுக்கு தெரியும் அதோட கெப்பாசிட்டி என்னன்னு. அது விடாம முயற்சி பண்ணிச்சு, வின் பண்ணிச்சு. ஒருத்தர் லைஃப்ல சக்சஸ் ஆகிறதுக்கு 2 விஷயம் இருக்கு, டேலண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க். டேலண்ட் கம்மியாக இருந்தா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். டேலண்ட் அதிகமாக இருக்கவங்க ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது.
திறமையும் இருந்து உழைப்பும் இருக்கவங்க வில் பிகம் வின்னர்ஸ் ஈஸிலி. நீ முயல் மாதிரி உன் growth அவ்வளோ வேகமாக இருந்துச்சு. ஆனால் நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்ட. என்னடா இவன் பார்க்குறப்பெல்லாம் அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறியா? இந்த மாதம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், டைம் இருக்குது, அட்வைஸ் பண்ணுறேன். எடுத்துக்கிறதும் எடுக்காததும் உன் இஷ்டம். இன்னைக்கெல்லாம் மார்க்கெட்டில் என்ன காம்படிஷன் போட்டிருக்குன்னு தெரியுமா? இட்ஸ் லைக் அ வார். தினம் சண்டை போடணும். உங்களை மாதிரி செத்த சோல்ஜர்ஸை வச்சுக்கிட்டு என்னால் ஒரு ஆர்மி நடத்த முடியாது. ஒரு லிங்க் வீக்காக இருந்தாலும் இட் வில் அஃபெக்ட் த என்டையர் சிஸ்டம். ஒரு சின்ன போல்ட் கழண்டா கூட மொத்த வெஹிக்கிளும் கொலாப்ஸ் ஆயிடும். எதிரில் இருக்கவங்க கூட சண்டை போடுறது அடுத்த விஷயம். அதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள இருக்கிறத சரி பண்ணணும். என்னாச்சு உனக்கு? சார், இந்த லாஸ்ட் 15 நாளா ஒரு வேலையும் நடக்கலையே, என்னாச்சு? ஒரு சின்ன ப்ராப்ளம். கார் ஆக்சிடென்ட் இந்த ஆகி பார், உன் வீட்டில் கஷ்டம், உங்க பெரியம்மா சீரியஸா இருக்காங்க, கொத்தமல்லி விலை ஏறி போச்சு, உனக்கு நடக்க முடியாத தம்பி இருக்கான், உங்க சித்தப்பாக்கு பக்கவாதம், இதெல்லாம் ஆஃபீஸில் வந்து சொல்லாத. உன் பர்சனல் விஷயங்களை வெளியே போய் தான் பார்த்துக்கணும். 9:30லேருந்து 6 மணி வரைக்கும் ஆஃபீஸை பற்றி மட்டும் யோசி. இங்கே வேலை செய்யறதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அதை மட்டும் என்கிட்ட சொல்லு. என்ன பார்க்குற? சார், நான் உன்னை கேட்ட தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா சார்? என்ன கிண்டலா? சாரி சார். இருக்காங்க, ஆனால் ஆஃபீஸில் கிடையாது. என் கூட ஸ்கூலில் படித்தவங்க, காலேஜில் படித்தவங்க, தெருவில் ஒன்றா கிரிக்கெட் ஆடினவங்க, இப்படி பல வருஷமும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் ஆஃபீஸில் யாரையும் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கிறது இல்லை. 6 மணிக்கு மேலே ஆஃபீஸை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். ஆனால் 9 to 6 ஆஃபீஸை தவிர வேற எதையும் யோசிக்க மாட்டேன். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். பர்சனல் விஷயங்களையும் அஃபிஷியல் விஷயங்களையும் எப்பவும் குழப்பிக்க கூடாது. ஏன்னா நாளைக்கு நான் ஒருத்தங்கிட்ட ஃப்ரெண்டாக பழகிட்டேன்னா மறுநாளே தலையை சொரிஞ்சிக்கிட்டு வந்து இந்த வேலையை செய்ய முடியல சார் வந்து நிற்பான். அதனால ஆஃபீஸில் நான் யாரோடையும் வேலையை தவிர வேற எந்த உறவும் வச்சுக்கிறது இல்லை. எனக்கு வேலை நடக்கணும், அவ்வளோதான். நீ ஜெயிலுக்கு போன, வெளியே வந்த, இதை பற்றிலாம் எனக்கு அக்கறை இல்லை. புரியுதா? எஸ் சார். நிறைய பேக்லாக் இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணி ஒர்க் பண்ணும். எஸ் நீ சார். போலாம். சார், நான் ஜெயிலுக்கு போனது உங்களுக்கு தெரியும். ம், அத பத்தி ஏன் சார் என்கிட்ட எதுவுமே கேட்கல? அதை பத்தி கேட்க என்ன இருக்கு? இல்ல, நான் எதுக்கு போனேன்னு. தெரியும், ஹெச்ஆர்ல சொன்னாங்க. நீ இந்த ஊர்ல 1000 பேருக்கு அன்னதானம் பண்றங்கிறதுக்காக நான் உன்னை மதிக்க போறதும் இல்ல. நீ வெளியே கலாட்டா பண்ணி ஜெயிலுக்கு போனாங்கிறதுக்காக நான் உன்னை தப்பா நினைக்க போறதும் இல்ல. ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா நீ இந்த ஆபீஸ்ல நடந்துக்கிறத வச்சுதான் உனக்கு மரியாதை. இன்னொரு தடவை ஆபீஸ்ல வேலை செய்ய முடியாம போனதுக்கு பர்சனல் விஷயங்களை காரணமா சொல்லாத. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி, மீஸ் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க. பக்கா ம் பகுத் அச்சா. ம் டில்லி. ஆமா விஷ்ணு, 4 நாள்ல வீட்டுக்கு போலன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்ப வீட்டுக்கு வந்த ஒரு வாரத்துல மீச மிச்சர் காலசோட இங்க வந்துருவாரு. வரணும், அதான் நானும் எதிர்பார்க்கறது. நல்ல வேளை அப்பாவுக்கு ஒன்னும் ஆகல. ஏங்க, அவருக்குலாம் ஒன்னும் ஆகாதுன்னு எனக்கு எப்பயோ தெரியும். என்ன தெரியும்? உங்க அப்பாவை பார்த்தாலே தெரியலையா? அவரால மத்தவங்களுக்கு தான் எதாவது ஆகும், அவருக்கு எதுவும் ஆகாது. இல்ல, நான் பயந்துட்டேன் விஷ்ணு. ஏங்க, உங்க அப்பாவுக்கு வந்த அட்டாக் ஆனது கார்த்தி மட்டும்தான். உங்க அப்பா பாட்டுக்கும் அவர் வேலையை பார்க்க போயிருவாரு. நீங்களும் அப்பா பொண்ணா அவர் பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போயிருவீங்க. கார்த்தி மட்டும் கடைசி வரைக்கும் கை சூப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். அப்போ சூசன்? ஏங்க, கார்த்தி சூசன் நடுவுல இருக்கிறது மரியாதை கம் நன்றி கடன். அதெல்லாம் காதலா மாறுமாலாம் எனக்கு தெரியாது. ஆகலாம், அது கூட எப்ப ஆகும்? நீங்க காணா போனதா ஆகும். இப்படி பக்கத்திலே உட்காந்துட்டு ஓர கண்ணாலே பார்த்துட்டு இருந்தா அவ எப்படிங்க உங்களை மறந்துட்டு இன்னொருத்தையும் நினைப்பான்? நீங்களே சொல்லுங்க. ராஜி, நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க எதுக்கு திரும்பி வந்தீங்க? புரியல. இல்லங்க, உங்க அப்பா நெஞ்ச புடிச்சிட்டு டைலாக் அடிச்சதும் நிச்சயத்துக்கு ஓகே சொன்னீங்களே, அங்கே இருந்து கல்யாணத்தை முடிக்க வேண்டியதானே? எதுக்கு திரும்பி வந்தீங்க? இப்ப என்னமோ கல்யாணத்துக்கு 4 மாசம் தான் இருக்குன்னு சொல்றீங்க. அந்த 4 மாசம் நீங்க வேலை செஞ்சு இன்னும் பெரிய பில்கேட்ஸ் ஆக போறீங்க. அப்பாவும் முன்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்குங்க தேவையில்லாத டென்ஷன்? எனக்கு என்ன டென்ஷன்? டென்ஷன் உங்களுக்கு இல்ல, கார்த்திக்கு தான். பேசாம வீட்டுல இருந்தோமா, முகத்துக்கு சந்தனம் போட்டு மெருகேத்தணுமா, கைக்கு மருதாணி வச்சோமா, அம்மா கிட்ட கறி குழம்பு வைக்க கத்துக்கிட்டோமா,
வாசல்ல டிசைனா கோலம் போட கத்துக்கிட்டு கல்யாண வாழ்க்கைக்கு தயாராக வேண்டியதானே? இதானே உங்க வாழ்க்கையா ஆக போகுது. அப்புறம் எதுக்கு 4 மாசம் இங்க வந்து வேலை செய்யணும்? இந்த அனுபவத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இங்க பாருங்க ராஜி, உங்களுக்கு கஷ்டப்படுத்தணும்னா நான் இப்படி பேசல. போக போறது ரயில் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றீங்க? ஏன் விஷ்ணு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் பேசுறதுல ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க. இங்க 4 மாசம் நீங்க வேலை செஞ்சு என்ன பண்ண போறீங்க? இப்ப எதுக்கு நீங்க வேலை செய்றீங்க? முதல்ல பணத்துக்கோ பதவிக்கோ என்னோட எதிர்கால வளர்ச்சிக்கோ நான் இங்க வேலை செய்ய வரல விஷ்ணு. அது எனக்கு தெரியுது ராஜி, அதான் கேக்குறேன், எதுக்கு வேலைக்கு வந்தீங்க? கார்த்திக்காக. கார்த்திக்காக மட்டும்தான் அடம் பிடிச்சி இந்த வேலைக்கு வரேன். ராஜி, வாழ்க்கை பூரா அவன் என் கூட இருப்பான்னு யோசிச்சேன். இல்லைன்னு ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் இருக்கிற இந்த 4 மாசமாவது அவன் பக்கத்திலே இருக்கணும்னு தான் வந்தேன். என் மனசுக்கு பிடிச்ச பயணம் இது. ஆனா பாதியிலே இறங்க வேண்டியதா போச்சு. அதான் போறதுக்கு முன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாழ்ந்துடணும்னு ஆசையா இருக்கு. என் வாழ்க்கையில நான் ரொம்ப சந்தோஷமா இருந்த இடம் இதுதான். இந்த சீட்டை நினைக்கிறப்பெல்லாம் கார்த்திகை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்க தோணும். தினம் ஏன் 6 மணி ஆகுதுன்னு இருக்கும். இந்த இடத்தை விட்டு போறதுக்கு மனசு இல்ல விஷ்ணு. அதான் வந்தேன். தப்புதான் நான் பண்ணது. ஆனா அதுக்காக வாழ்க்கை பூரா தண்டனை அனுபவிக்க போறதும் நான் தானே. நீங்க எதுக்கு இங்க தண்டனை அனுபவிக்கணும்? முடியாது சொல்ல வேண்டியதானே? முடியல விஷ்ணு. எங்க அப்பாவை எதிர்த்து பேசி அவரோட முடிவுக்கு எதிராக பேசி எனக்கு பழக்கம் இல்ல. அதான் பிரச்சனையே. அப்பாவா கார்த்திகா, 2 கண்ணுல எந்த கண்ணு வேணும்னு நான் முடிவு பண்ணாலும் பாதி பார்வை போகதான் போகுது. அட்லீஸ்ட் கார்த்திகாவது அவனுக்கு பிடிச்ச பொண்ணோட சந்தோஷமா இருக்கட்டும். ஏங்க, அவன் இன்னொரு பொண்ணோட எப்படிங்க நல்லா இருப்பான்? இதானே அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கை. போதும் விஷ்ணு, குழப்ப வேணாம். ஏன் நீ அப்படியே போய் தொலைலேன்னு கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன். இதுக்கு மேல வேற எதுவும் பேச வேணாம். எங்க கார்த்தி வரான். என்னடா பர்ஃப்யூம்டா. யார் கொடுத்தாங்க அண்ணா? உன் அண்ணி கொடுத்தாங்க. தேங்க்ஸ். ஒரு நாள் சிரித்தேன், மறுநாள் வெறுத்தேன். உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே. மன்னிப்பாயா, மன்னிப்பாயா, மன்னிப்பாயா. ஹலோ கார்த்திக். ஓ விஷ்ணுவா? விஷ்ணு கார்த்திக் இருந்தா கொஞ்சம் வர சொல்ல. ஆமா அர்ஜுன். கமன். கமன். என்ன கார்த்திக், ஆளையே பார்க்க முடியல? முன்னாடிலாம் அடிக்கடி வருவேன். நான் ஐ லவ் யூ சொன்னதுக்கு அப்புறம் இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேங்கிற. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. உண்மையை சொல்லு. அர்ஜென்ட்னு சொன்னதுனால தானே வந்த. நீங்க சொல்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? டெய்லி நான் தான் உங்களை பிக்கப் பண்ணி டிராப் பண்றேன். நீங்க என்னடான்னா பார்த்து ரொம்ப நாளாச்சுன்றீங்க. டிராப் பண்ற ஒரு டிரைவர் மாதிரி டிராப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுற. அப்புறம் சாயங்காலம் ஹெல்மெட் மாட்டிட்டு ரெடியா இருக்க. என்ன வீட்டு வாசல்ல இறக்கி விட்டுட்டு ஹெல்மெட் கூட கழட்டாம ஓடி போயிடுற. ஏங்க, இன்டர்காம்ல கால் பண்ணா வந்து நிக்க போறேன். நான் கால் பண்ணா வந்து நிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. நான் மனசுல நினைச்ச உடனே வந்து நிக்கணும். உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நீ பதிலே சொல்லல. இல்ல சுசன், அது ஒன்னும் அவசரம் இல்ல. சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா சொன்னதுக்கு அப்புறம் சொதப்ப கூடாது. வர சொன்னீங்க, என்னன்னு சொல்லல. சும்மாதா உன்னை பார்த்து பேசணும் போல இருந்துச்சு, அதான் வர சொன்னேன். என்னோட பதவியை மிஸ்யூஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் கடலை போடுறேன். வெளியில அப்படிதானே யோசிப்பாங்க. அப்படி ஏங்க பேச போறாங்க? ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் டிஏ கூப்பிட்டு ஏதோ டிஸ்கஸ் பண்றாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா உண்மை அது இல்லையே.
நீ வேற மூட்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். உன் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. இந்தா என்னது? உன்னுடைய எல்எல்ஆர். எல்எல்ஆரா? இனி எத்தனை நாளைக்கு தான் லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுவ? ஒவ்வொரு தடவையும் நீ முற்றப்ப நான் உன் கூடவே இருக்க முடியுமா? அதான் உன் பேருக்கு ஒரு எல்எல்ஆர் போட்டாச்சு. 30 நாள்ல நீ லைசென்ஸ் எடுத்துக்கலாம். எனக்கு இது தோணவே இல்லைங்க. அதுக்குதான் ஒரு ஆள் வேணும்ன்றது. நான் கையெழுத்து போடாம எப்படி? ஆமா, பெரிய கையெழுத்து. உன் கையெழுத்த நானே போட்டுட்டேன். உனக்காக உள்ள போனோம், உன் கையெழுத்து போட மாட்டோமா? ஒரு எல்எல்ஆருக்கு இந்த ஃபீலிங்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். இல்லைங்க, ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கே தோணுச்சு. அப்புறம் மறந்துட்டேன். அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாரும் போட்டு குடிப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. கார்த்திக், நான் உன்னை விரும்புறதுனால சொல்லல. நிஜமாவே நீ பெரிய ஆளு. உன்னுடைய எனர்ஜி எல்லாம் தேவையில்லாத சில விஷயங்களுக்கு நீ வீணடிக்கிற. உன் கூட இருந்து உன்னை கரெக்டா கைட் பண்ணா நீ நிறைய விஷயங்களை சாதிப்ப. அதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் தருவியா? அச்சோ, திரும்பவும் நீ என்ன லவ் பண்றியான்னு உன்கிட்ட கேட்க கூடாதுன்னு நினைச்சேன். கேட்டுட்டேன். தேங்க்ஸ். எதுக்கு? எல்எல்ஆருக்கு. அந்த பொது நலத்திலயும் ஒரு சுயநலம் கலந்துருக்கு. திரும்பவும் ஜெயிலுக்கு போக முடியாதுல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தனியாக தவிக்கின்றேன், துணை வேண்டாம் அன்பு போ இளமாக. ஆஹா, போற மாப்பிள்ளைய போட்டுதெல்லாம் போக மாட்டா போல இருக்கே. ரைட்டு. கார்த்திக், ரிங்டோன் மாத்திட்டேன். எடுக்கலாம்ல, ஏன் இவ்வளவு நேரம் அடிக்க வர்ற? ஹலோ அப்பா, சொல்லுங்கப்பா. நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ நல்லா தான் இருக்க. முன்னால் தான் அவன் லூஸ் மேல சுத்திட்டு இருக்கான். சொல்லுங்க. சரி சரிங்கப்பா, சொல்லிடுறேன்ப்பா, வச்சிடுறேன். கார்த்திக், அப்பாதான். தனியாக தவிக்கின்றேன், துணை வேண்டாம் அன்பு போ. இவ கேரக்டரே புரிஞ்சிக்க முடியலையே. ஹலோ சொல்லுங்கம்மா. இந்த செயின் மோதிரம்லாம் எதுவும் வேணாமா? இருக்கிற நகையே போதும். தேவையில்லாம பிரச்சனை கிளப்பி விடாதீங்கம்மா. போதும் போதும், வச்சிடுறேன். தனியாக தவிக்கின்றேன், துணை வேண்டாம். எடுத்து பேசு, ஏன் கட் பண்ற? இல்ல இருக்கட்டும். தனியாக தவிக்கின்றேன், துணை வேண்டாம் அன்பே போ. என்னடா முறைக்கிறா? தனுஷ் வாய்ஸ்னா ஓகே, விஷ்ணு வாய்ஸ்னா ஓகே இல்லையா? அவங்களை நிறுத்த சொல், அப்புறமா நான் நிறுத்துறேன். நீ உதவாங்க போற. இல்ல மச்சான், உன்னை லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு நீ ஃபீல் பண்றதுக்கு அவங்க சாங் போட்டுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு காதல நான் பார்த்ததே இல்லடா. என்ன நக்கலா? நக்கல் பண்றது நான் இல்லடா, உன் பக்கத்துல இருக்கவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ மூடிக்கிட்டு போதும். டேய், என் வாயை மூடலாம், ஆனா போன் வாயை மூட முடியாதுல்ல. இப்ப அடிக்கும் பாரு. ரெடி? 1 2 3. தனியாக தவிக்கின்றேன், துணை வேண்டாம் அன்பு போ இளமாக நடக்கின்றேன், உயிர் வேண்டாம் தூரம் போ. இந்த ரிங்டோனை எப்படி மாத்துறதுன்னு தெரியல. அடேங்கப்பா, உலக நடிப்புடா சாமி. ரிங்டோன் வைக்க தெரியுமா, ஆனா அதை மாத்த தெரியாதான். நிஜமாவே தெரியல கார்த்திக். ராஜி கொடுங்க ராஜி, நான் மாத்தி தரேன். என்ன மச்சான்? தேங்க்ஸ் விஷ்ணு. பெண் மனசு ஆழம் என்று ஆம்பளைக்கு தெரியும்.
அது பொம்பளைக்கும் தெரியும் அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்குத்தான் தெரியும் அது மச்சான் என் ரிங்டோன் எப்படி மாத்துறதுன்னே தெரியலடா. இந்த போனை தூக்கி போட்டு தரையில உடைச்சேன்னு வை. டேய் நான் போனை மாத்துறதுக்கு ஐடியா கேட்கல, ரிங்டோன் மாத்த தான் ஐடியா கேட்டேன். உனக்கு என்ன பார்த்தா நக்கலா இருக்கா? இல்லடா, உனக்காக ராத்திரி எல்லாம் உட்காந்து கண்ணதாசன் காதல் சாங்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன்டா. ஒன்னும் பின்னுது. இதுல விளையாடுறதுன்னே இல்லையாடா? மச்சான் நடந்தது நடந்து போச்சு, இதெல்லாம் யாராலையும் மாத்த முடியாதுடா. நம்மளே தான்டா மாத்திக்கணும். ம் 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 தேங்க்ஸ். கார்த்திக், என்ன? வேலையை ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன். ஆஹா, இது என்ன புது உலக நாடகம்? ஓ, வீட்டுக்கே போயிடலான்னு இருக்கேன் கார்த்திக். என்ன கார்த்திக் எதுவும் பேச மாட்டேங்கிற? நான் என்ன பேசணும்? இல்ல வேலையை விட்டுட்டு உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா போ. என்னையும் பெர்மிஷன் கேட்குற? போகாதன்னு நான் எதனா சொல்லணும்னு எதிர்பார்க்குறியா? இல்ல லக்ஷ்மி என்ன வேலையை விட்டு போக சொல்றா. என்னால வேலையும் டிஸ்டர்ப் ஆகுதான். பர்சனலா எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கான். நான் என்ன பண்ணட்டும்? அப்போ போ. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீ வேலையை விட்டு போகிறது தான் எல்லாருக்குமே நல்லது.